ருத்ராட்சம் ஏன் அணிய வேண்டும், யார் அணிய வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இனிமே பலருக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆன்மீகம் சார்ந்து அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விடயம். அதில் மாற்று கருத்தே இல்லை. அதை அவ்வளவு சீக்கிரம் அனைவராலும் அணிந்துவிட முடிவதில்லை. அறிவியல் கூற்றுப்படி அப்படின்னு சொன்னால் கூட அதை பெரும்பாலும் சிலரின் கழுத்துகளிலே அந்த ருத்ராட்சம் நிற்பது இல்லை. ஞானிகளும் சித்தர்களும் எப்பொழுதுமே ருத்ராட்சத்தை அணிந்திருந்தார்கள். அவர்களுடைய தியானத்திற்கு, தவத்திற்கு அது ஒரு வகையிலே உதவியது என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். உடலிலே ஒரு ஆற்றல், மின்காந்த ஆற்றல் உண்டாக அது பெரிதும் உதவி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு முக ருத்ராட்சத்துக்கும் ஒவ்வொரு அதிர்வுகள் உண்டு. ஒவ்வொரு வகையான ஆற்றலை அது ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள தான் வேண்டி இருக்கிறது. ஏன் அணியணும்? ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் ஏன் அணியணும்? சிவபக்தர்கள் அணிகிறார்கள், முருக பக்தர்கள் அணிகிறார்கள், சைவ சமயம் சார்ந்தவர்கள் அனைவரும் அணிகிறார்கள். அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி மனதுக்குள்ளே தீய எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை ஆற்றல்கள் குடிகொள்ளாமல் இருப்பதற்காக ருத்ராட்சத்தை அணிவது உத்தமம். இது ஆராய்ச்சி பூர்வமாகவும் இது நிரூபணம் செய்யப்பட்டது. அதற்கான தன்மை, ருத்ராட்சத்திற்கான தன்மையை அவர்கள் நிரூபணம் செய்திருக்கிறார்கள் வாரணாசி பல்கலைக்கழகத்திலே. அதன் வகையிலே பார்த்தோம் அப்படின்னா, இந்த ருத்ராட்ச மணிகளுக்கு எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மின்காந்த அந்த அதிர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த தன்மையானது உண்டு. மின்காந்த பொருட்களால் ஈர்க்கப்படக்கூடிய தன்மையானது அதற்கு உண்டு அப்படின்னு குறிப்பிடப்படும். அது ஒரு விதமான அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு விதமான அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது. நம் உடலிலே இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கும், மன அழுத்தத்தை போக்குவதற்கும், இயல்பாக சில பேர்த்திற்கெல்லாம் வெப்பமான உடலாக இருக்கும். அந்த வெப்பத்தை எல்லாம் குறைப்பதற்காக ஒரு வகையான ருத்ராட்சத்தை பரிந்துரைப்பார்கள். இன்னும் சித்த மருத்துவத்திலே ருத்ராட்சத்தின் பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாகவே கருதப்படும். குறிப்பாக மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் நினச்சாலும் சரி, உங்களுக்குள்ள எப்போவுமே நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்திருக்க வேண்டும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் யோசிக்காமல் ருத்ராட்சத்தை அணியலாம். சமயம் தாண்டி உடல் நலத்திற்கும் அது பெரிதும் உதவுகிறது, சீராக வைத்திருப்பதற்கு உதவுகிறது அப்படின்னா அது மிகையல்ல அப்படிங்கிறத அணிந்தவர்கள் உணர்ந்திருப்பார்கள். ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டால் உண்மையாகவே சொல்லப்போனால் மனம் அமைதி அடைகிறது. நம்ம உடனே சலனமில்லாத தண்ணீர் போல இருக்க வேண்டும் என்றெல்லாம் கருத முடியாது. படிப்படியாக அந்த மன அமைதியை பெறுகிறது. எப்போதுமே எதிர்மறை சிந்தனைகள் உதித்து கொண்டிருந்த இடத்திலே படிப்படியாக எதிர்மறை சிந்தனைகள் குறைந்து ஒரு ஆரோக்கியமான மனநிலையானது ஏற்படும். அதே போல தான் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு முகங்களுக்குமான அர்த்தங்களும் இருக்கும். அதில் குறிப்பாக 5 முக ருத்ராட்சத்தை அனைவருமே தரித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ யாரெல்லாம் அணிந்து கொள்ளலாம்? குழந்தைகள் அணியலாமா? அணியலாம். பெண்கள் அணியலாமா? அணியலாம். ஆண்கள் அணியலாமா? அணியலாம். வயதானவர்கள் அணியலாமா? கட்டாயமாக அணிந்து கொள்ளலாம். இதற்கு பாகுபாடு என்று கிடையாது, வேறுபாடு என்று கிடையாது. ஆன்மீக ரீதியாகவும் பார்த்தாலும் உடலிலே சிவம் இருக்கிறார். சிவம் இருப்பவர்கள் அந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொள்கிறார்கள். சிவம் இல்லாவிட்டால் இந்த உடலானது சவமாகிவிடும். அப்போ சிவம் இல்லாத இடம் ஏது? எந்த இடத்துல நம்ம தீட்டு நம்ம குறிப்பிட முடியும்? அப்போ எந்த இடத்துலையெல்லாம் பயன்படுத்தலான்னா அனைத்து இடங்களிலுமே பயன்படுத்தக்கூடியது ருத்ராட்சமணி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது ஆரம்பத்திலே கண்டிகையாக அணிந்து பின்னர் முறைப்படி தீட்சை பெற்றவர்கள் எல்லாம் மணிமாலையை அணிவார்கள். இல்லை, நான் இயல்பாக மருத்துவத்திற்காக அணிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் சித்த மருத்துவர்களை பார்த்தா உங்கள் உடலுக்கு ஏற்ற வகையிலான அந்த ருத்ராட்சத்தை பரிந்துரைப்பார்கள். அதை வாங்கி பயன்படுத்தலாம். இல்லை பொதுவாக நான் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நீங்கள் 5 முக ருத்ராட்சத்தை வாங்கி தாராளமாக பயன்படுத்துங்க. ஒரு முறை அந்த ருத்ராட்சம் கழுத்திலே ஏறிவிட்டால் எதற்காகவும் சஞ்சலப்படக்கூடாது. ஏன்னா ருத்ராட்சத்தை மட்டும் கழுத்தில் கட்டிட்டிங்கன்னா ஊரில் இருக்கிற எல்லாருமே உபதேசம் பண்ணுவாங்க. குரு உபதேசம் வாங்கணும்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ருத்ராட்சத்துக்கு மட்டும் ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே உபதேசம் பண்ணுவாங்க. இதை கட்டியிருக்கியே,
இதை கட்டியிருக்கே தெரிஞ்சுதான் கட்டுனியா, அப்படி இப்படின்னு நிறைய உபதேசங்கள் வரும். அதுக்கெல்லாம் சஞ்சலப்படக்கூடாது. நேர்மறை எண்ணங்கள் மனதிலே வளர்ந்து கொண்டே போகும். ருத்ராட்சம் அணிந்து தியானம் செய்யும் பொழுது அதனுடைய அந்த பலன்களை அபரிவிதமாக உங்களால் உணர முடியும். இது எல்லாம் நடக்கும். உங்களுக்கும் தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆற்றலை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். அவ்வளவு அற்புதமானது ருத்ராட்சம் அப்படிங்கிறது. பிறர் சொல்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக அணியாமல் இருந்து விடாதீர்கள். பிறர் சொல்கிறார்கள் என்பதற்காக அணிந்த ருத்ராட்சத்தை கலட்டி விடாதீர்கள். உடல் நலம் சார்ந்தும் மனநலம் சார்ந்தும் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஆற்றல் அந்த ருத்ராட்சத்திற்கு எப்பவுமே உண்டு அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. முதல்ல அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, பெண்கள் ருத்ராட்சம் அணிய தகுதி உடையவர்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டதுமே நெஞ்சே பதப்பதச்சுது. என்ன காரணத்துக்காக அந்த கேள்வி எழுப்பப்பட்டது அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல. சரி, அது எப்படியோ இருந்துட்டு போகுது. பெரும்பாலும் ஆண் பெண் இருவரும் சமம் அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்துறது தான் சிவம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அர்த்தநாரி உருவத்தில் ஆண் பெண் இருவருக்கும் பேதமில்லை அப்படிங்கிறத அந்த ஒரு உருவத்தின் மூலமாக உலகுக்கே எடுத்துரைத்த பரம்பொருள் சிவபெருமான் தன்னோட இடபாகத்தை தனது உமையாளுக்கு கொடுத்தார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அப்போ சிவன் ருத்ராட்சம் அணிந்திருக்கிறார் அப்படிங்கும்போது கட்டாயம் அம்பிகையும் ருத்ராட்சம் அணிந்திருக்கின்றார் அப்படிங்கிறது அதில் உள்ள அர்த்தம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. சரி, அணியலாமா அப்படின்னா 100% அணியலாம். ஏன் அப்படி கேட்டாங்க அப்படின்னா, பெரும்பாலும் இயற்கை உபாதைகள் எல்லாத்துக்கும் சின்ன சின்னது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சில உபாதைகள் இருக்கத்தான் செய்கின்றது. அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், பெண்ணாகப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது அவர்கள் பூ பெய்தும் போது அவர்கள் அந்த ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாமா அப்படின்ட்டு ஒரு கேள்வியை தான் எல்லாருமே முன்ன வைக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிவம் இல்லாத இடம் எந்த இடமும் கிடையாது அப்படிங்கிறத தான் நம்ம ஆணித்தனமாக சொல்கிறது. எந்த இடத்துல அவர் இல்லைன்னு சொல்லுங்க, அந்த இடத்துல நீங்கள் ருத்ராட்சத்தை பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதா என்னோட நிலைப்பாடு. ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, பெரும்பாலும் ஒரு சிலர் கேட்குற கேள்வி, குழந்தைகளுக்கே 5 வயசுக்கு மேலே தான் ருத்ராட்சம் போடணும்னு சொல்கிறாங்களே, அதோட அருமை தெரிஞ்சு தான் போடணுங்கிறாங்களே, உண்மையா அப்படின்ட்டு அடுத்த கேள்வி ஒன்று கேட்டாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. குழந்தைக்கு அதாவது கழுத்தில் நம்ம அணிவிக்கிறோம் இல்லைங்களா, அப்போ அது அழுந்துது அப்படிங்கும் போது வேண்டாம், நம்ம இயற்கையாகவே சொல்லலாம். அதற்கு அது எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கிறது என்றால் கட்டாயம் குழந்தைகளுக்கு சிறு வயது முதலே ருத்ராட்சத்தை அணிந்து பழக்கப்படுத்துங்கள், அதுதான் நம்ம சொல்கிறது. சரி, இப்போ பெண்களுக்கு எந்தெந்த வயதில் பயன்படுத்தலாம், எப்பையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு பொதுவான சந்தேகத்தை கேட்டாங்க. அது குழந்தை பிறந்துருது, ஒரு தலை நின்றுது, இல்லை ஒரு வயசு எந்திரிச்சு நடக்குது, எந்த சூழ்நிலையிலும் அதுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கோ அப்பயே ருத்ராட்சத்தை அணிவித்து விடுங்கள். எப்போ கலட்டலாம் சார் அப்படின்ட்டு ஒருத்தங்க கேட்குறாங்க. தயவு செஞ்சு இந்த கேள்வியை கேட்காதீங்க. எப்போவுமே கழட்டக்கூடாது. ஒரு தடவை நீங்கள் கழுத்தில் அணிஞ்சிட்டிங்க அப்படின்னா எக்காரணம் கொண்டும் நீங்கள் அதை கழட்ட தேவையில்லை அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது. எப்படி சொல்கிறது அப்படின்னு ஒரு சில இடத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பாலும் நாங்கள் ஒரு தீட்டு வீட்டுக்கு போகிறோம், ஒரு பொண்ணு வயதுக்கு வந்திருக்கு, இல்லை ஒரு இடத்துல பெரிய காரியம் ஆயிடுச்சு, அங்கே போகிறோம். அந்த பெரிய காரியம் இடத்துக்கு போகிறப்பெல்லாம் ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கலாமான்னா சில பேர் சொல்கிறாங்க வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போ வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல சிவம் இல்லையாங்கிற கேள்வியை தான் நான் கேட்குறேன். ஏன்னா எல்லா இடத்திலும் அவர் உறைந்திருக்கிறார் அப்படிங்கும்போது, சவமாக இருந்தாலும் அந்த இடத்திலும் எம்பெருமான் அங்கு வீற்றிருப்பார் அப்படிங்கும்போது அந்த இடத்துல ருத்ராட்சம் இருப்பதற்கு எந்த தடையுமே இல்லையே. அவ்வளோதான் நம்ம சொல்ல வர்றது. சரி, திடீர்னு மாதவிலக்கு ஆயிடுறாங்க பெண்கள், அப்போ கலட்டி வைக்கணுமா? வேண்டாங்க, அது இயற்கைங்க. இந்த இயற்கைக்கு என்ன பொருள் நீங்கள் உரைக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. உடல் வெப்பமாகும், அதனால் நீங்கள் கழட்டி வைக்கணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னா, உடல் வெப்பத்தை தணிப்பதற்கான முக்கிய பொருளே ருத்ராட்சம் அப்படிங்கிறது சித்த மருத்துவர்களில் பலருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். இதை சித்த மருத்துவ ரீதியாக பார்த்தோம்னா நிறைய மருத்துவ பலன்கள் அதுக்கு உண்டு. அப்படிங்கும்போது ஏன் கலட்டணும்? தேவையில்லை. சரி, வேற எந்த இடத்துல நம்ம கலட்டணும்னு நினைப்போம் அப்படின்னா, இயற்கையாக நடைபெறக்கூடிய அந்த ஊடலில் இருக்கலாமா அப்படின்னா இருக்கலாம், தவறில்லை. அது ஆணாக பெண்ணாக இரு உயிர்கள் ஜனித்த போதே அந்த இயற்கையாக அந்த உறவும் ஏற்பட வேண்டும் என்பதுதான் விதி. அப்படி இருக்கும்போது அந்த இடத்திலும் ருத்ராட்சம் இருப்பதில் எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறத நல்லா நினச்சிக்கோங்க. பெண்கள் எப்பவுமே அணிந்திருக்கலாமா அப்படின்னா நம்ம திரும்ப சொல்றது, எப்பவுமே தயவு செஞ்சு கழுத்திலே அணிஞ்சிருங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். என்னோட சொந்தக்கார பொண்ணு, அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே நான் கழுத்தில் ருத்ராட்சம் போட்டிருக்கிறத பார்த்துட்டு எனக்கும் வேணும்னான்னு கேட்டுச்சு. ஒரு 6 வயசு தான் அந்த பொண்ணுக்கு. நான் சிவனடியார்கள் மூலயமா ஒரு 5 முக ருத்ராட்சத்தை பெற்று அந்த குழந்தைக்கு தந்தேன். அந்த குழந்தை கழுத்தில் போட்டிருந்தது.
பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் போகிற வரவங்க எல்லாமே வந்துட்டு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு தான் அதை பற்றின உண்மையான புரிதலே இல்லையே. எதா இருந்தாலும் காதில் கேட்குறதெல்லாம் பேசுகிறது. அஜிஜோ குழந்தைக்கு போய் ருத்ராட்சத்தை போட்டுட்ருக்கா, அது எங்கேயாச்சும் போகும் வரும், ஏதாச்சும் தொடும் போடும், ஏதாச்சும் அபசகுணம் ஆகிடுச்சுன்னா தப்பாக போயிடும், கழட்டுன்னு அவங்க அம்மாட்ட ஒரே டார்ச்சர். கரெக்டாக எம்பெருமான் ஈசன் அன்னைக்கு என்னை அங்கே அனுப்பி வைக்கிறார். அவங்க வந்துட்டு அன்றைக்கி கழட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நான் போனதுமே என்கிட்ட கேட்டாங்க, என்ன கோபி இப்படி சொல்கிறாங்களே உண்மையா அப்படின்ட்டு. அக்கா என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, விட்டுருங்க அப்படின்னு நான் சொன்னேன். எதுவும் வேண்டாம் விட்டுருங்க அப்படின்ட்டு ஒரு சில கேள்விகள் நான் கேட்க ஆரம்பித்ததுமே அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இந்த ருத்ராட்சத்தை என்னைக்கு நான் கழுத்தில் பாப்பாக்க போட்டனோ அன்னையிலேருந்து இன்ன வரலும் நான் மருத்துவ செலவுக்கு ₹1 கூட செலவு பண்ணலை அப்படின்னாங்க. அந்த குழந்தைக்கு முன்னாடி வந்து காய்ச்சல் வரும், சளி பிடிக்கும், அடிக்கடி பல தலைவலி தொந்தரவுகள்லாம் இருந்தது. ஆனால் கடந்த 4 மாதமாக பார்த்தோம்னா எந்த காரணத்துக்காகவும் நான் மருத்துவ செலவே பண்ணலை, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. நாங்கள் அப்புறம் எதுக்கு நீங்கள் கழட்டணும்னு நினைக்கிறீங்க, அவர் கூட இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் கழட்டாதீங்க அப்படின்னு அந்த பெண் குழந்தை இன்றுமே அணிந்திருக்கின்றாள். அதுதான் நம்ம சொல்ல வர்றது. முழு மனசோட அதை ஏற்றுக்கிட்டு கழுத்தில் போட்டுக்குங்க. ஒரு தடவை நீங்கள் கழுத்தில் அணிஞ்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட உயிர் பிரியும் வரை அதை நாம் அவிழ்க்க தேவையில்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம ஆணித்தனமாக சொல்லிக்க வேண்டியிருக்கு.